ஒரு கிராமத்துல ஒரு பண்ணைக்காரர் இருக்காரு. அவருக்கு ஒரு குதிரை, ஒரு கழுதை இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, குதிரைக்கு மாத்திரம் நல்ல சாப்பாடு குடுக்குறாரு, நல்லா பராமரிக்கிறாரு. ஆனா கழுதைக்கு அந்த அளவுக்கு கவனிப்பு கிடையாது. அப்போ அந்த நேரத்துல கழுதை குதிரைய பார்த்து ஏக்கப்பட்டு கவலைப்பட்டதுண்டு. என்னடா நம்ம நெறைய பொதி சுமக்கிறோம், நெறைய வேலை செய்றோம். ஆனா நம்மள யாரும் கவனிக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை யோசிக்குது. அப்போ நாட்டுல ஒரு நாள் யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது அந்த பண்ணைக்காரர் குதிரை மேல ஏறி போறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அந்த குதிரைக்கு அடிபட்டுருது, காயமாயிடுது. அப்போ அத பார்த்து அந்த கழுதை ரொம்ப அ பாவப்படுது. அந்த கழுதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா குதிரையோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு, நாம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு குதிரை கிட்ட போய் சொல்லுது, நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்ட நாட்கள் உண்டு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கழுதையும் குதிரையும் நல்ல நண்பர்களா பழகிட்டு அதனால இருந்து பழகிட்டு வராங்க. இந்த கதையில இருந்து நீதி என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது.